அதே மாதிரி கொரோனா வந்தபோது உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்தபோது ஸ்பெஷலா உங்களுக்கு எல்லாம் கரெக்டா எல்லாமே இன்னைக்கு மருந்து அடிக்கிறதில்ல. மாநகராட்சியில் நான் அமைச்சர் பாருங்க மருந்தெல்லாம் அடிக்க வச்சு எல்லாத்துக்கும் தேவையான உதவி கூட முழுமையா பண்ணோம். நிறைய பெட் உருவாக்கணும், எல்லா மருத்துவத்தையும் நம்ம பண்ணி கொடுத்தோம். ஆமா, அதே போல எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஒரு பாஸ் போட்டு பொருள் தான் எல்லாத்துக்கும் கொடுத்தோம். இந்த கோயம்புத்தூர் இவ்வளவு அமைதியா இருக்குன்னா நாங்க எல்லாம் அண்ணாதிமுக ஆட்சி தான் இருக்காங்க. ஆகவே இன்னைக்கு எல்லாமே பாதுகாப்பு நாம இருக்கோம். அதுக்காக நீங்க கண்டிப்பாக எங்களுடைய ரிக்வெஸ்ட் மட்டுமில்ல, பணிவான வேண்டுகோள், கண்டிப்பாக 2 பேருக்கும் 2 அதிகமாக வாக்களிக்கணும். So अभी तो एक मौका मेरा पार्टी दिया, मैं सिर्फ 36 years old यंगस्टर हूँ आपके लिए। तो इधर वेलमणि अन्ना जी तो सबको क्या कुछ भी चाहिए सबको इंक्लूशन करके तुरंत काम करते हैं, इसीलिए கோயம்புத்தூர் में डीएमके नहीं अंदर आ सकता है। அண்ணன் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணுறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம், அதனால் 5 மணிக்கு வந்துருந்து தான் சொன்னாங்க. யாருன்னு கூட சொல்லல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம் 5 மணிக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு நண்பராக இருக்காரோ எப்பவுமே நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கிறோம். நான் அவர் மாதிரி அதாவது இது நம்முடைய உங்கள் ஃபேமிலி ஒருத்தர் மாதிரி இருந்தாங்க, அது மாற்றுக்கிறது. அதனால உங்களுடைய வேட்பாளர் இன்னைக்கு 5 நாடாளுமன்றத்துக்கு நான் பொறுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கேன். அதனால இவங்க வந்து முன்னாடியே உங்களை பாருங்க வரங்களை வந்துட்டாங்க, நான் கண்டிப்பாக கூட வரேங்க, மற்றவங்க நீங்க போய் பாருங்க, நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லி தான் இன்னைக்கு எல்லாம் நானும் அமன் இருந்தேன், சேவாளர் அதே போல ஜெயராம் உட்பட தாமன் உட்பட இருந்தாலும் முக்கியமானவர்களாம் இங்கே வந்தோம். நான் என்ன நீங்க முன்னாடியே அறிவிச்சதும் வந்து பார்த்துருக்கோம், நான் கூட வரேன்னு சொல்லி போட்டு தான் நானும் கண்டிப்பாக இங்கே வரேன். நானும் முன்னாடி கூட்டு வரேன் கூட நீங்க கூட்டு வந்திருக்கோம். அவர்கள் வந்து இங்க வந்து ராமச்சந்திரனோ இல்ல கார்த்திக் அபுசாமி அவர்களோ வேட்பாளர் இல்லை, நாங்களும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்க முக்கியமானவங்க சேமாவளி அமைச்சர் வந்திருக்காரு, மேயர் வந்திருக்காரு, அதே போல தாமோதரன் அமைச்சர் வந்திருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, அதே போல அம்பலஜீவன் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. அதுவே இன்னும் பலர் நாங்கெல்லாம் வந்து என்றைக்குமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. நீங்கள பிரதமர் அம்மாவுடைய ஆட்சியில பிரதமர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் இதுவரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாக நண்பராக உறவினர் நாங்கள் எப்பவுமே இருந்திருக்கோம். திராவிட முன்னேற்ற ஆட்சி இந்த தெரியும், அதை பத்தி தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 3 ஆண்டு கால ஆட்சியில இந்த சூழல் தெரியும். இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில கடுமையான எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சுட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து களத்துல உங்களெல்லாம் நீ சிந்தித்து பார்த்து வாக்களிக்கணும். ஏன்னா உங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும். அதாவது இந்த களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர் இங்கே கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு சிங்கை ராமச்சந்திரனுக்கும் நாங்கெல்லாம் மேயரை உருவாக்கிட்டு இங்கிருந்து ஓடிட்டாரு, நாங்கெல்லாம் உருவாக்கிட்டோம். இன்னைக்கு இங்கிருந்து போனவங்க தான் திமுக வேட்பாளர் எல்லாமே இங்கிருந்து போனவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதிமுக திமுக அண்ணா திமுக இங்க போட்டி, திமுக அண்ணா திமுக போட்டி. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3வது அருண்பான் வந்திருக்காரு, கோவை வடக்கு மாவட்டம் வடக்கு சட்டமன்ற கவனமான சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு. அவரும் கூட சந்திச்சு ஆதரவு பண்ணிருக்காரு. அவரு இப்ப சாம நானே வரவேற்கிறேன். ராஜஸ்தானி சங்கத்து சார்பில் நானே வரவேற்கிறேன். நாங்க போய் வருவோம், நானே வரவேற்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு களத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கும் திமுக போட்டி. உங்களுக்கு தெரியும், எந்த சூழ்நிலையிலும் அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய கட்சி. 2003 சரி, அதுக்கு முன்னாடி சரி, 2006 சரி, அப்ப எதிர்கட்சியா இங்க 10 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம். எதிர்கட்சியா இருக்கும் 10 பேர் போல நம்ம தெரியும். அதே போல 2011 முன்னேற வெற்றி பெறும். 2009 நாடாளுமன்ற தேர்தலையும் கோயம்புத்தூரும் பொள்ளாச்சி அமர்ந்திருக்கும். அப்ப இங்க அப்போ அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா 2014 நம்ம இங்க எம்பியா இருந்திருக்கோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதே போல 2016 முழுமையாக வெற்றி பெற்றோம். 2020 சட்டமன்ற முழுமையா ஜெயிச்சிருக்கீங்க. இன்றைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு முழுமையாக ஏன் பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கோம். ஆரம்பத்தில் இந்த டிவி ரோட்ல உங்களுக்கு எப்படி பண்ணிருக்கோம், ரேஸ் கோர்ஸ் போய் பாருங்க தெரியும், காந்தி பார்க் தெரியும். அது எவ்வளவு பாலங்கள்
ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஸ்ல நம்ம எல்லாம் பேங்க்ல எடுத்து எல்லாம் நிதி ஒதுக்கியாச்சு, ஃபண்ட் ஒதுக்கியாச்சு. ஆனா திமுக 3 வருஷத்துக்கு ஃபண்ட் இல்லை. இப்ப நம்ம கொண்டு வந்து பாலங்களை முடிக்கல. ஸ்மார்ட் சிட்டியோட குழந்தை உங்களுக்கு தெரியும், அது நான் அமைச்சராக இருந்து கொண்டு. அதே போல கூட்டு குடிநீர் திட்டம், அதாவது இன்னும் 50 வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனை வராது, ட்ரிங்கிங் வாட்டர் பிரச்சனை. அந்த மாதிரி குடிநீர் பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி வரைக்கும் அந்த வேலை நீ குடிநீர் தருணாயிருச்சு. நான் அமைச்சராக இருந்தாரு எடப்பாடி நான் பண்ணோம், நம்ம மாவட்டத்தில் கொண்டு வந்தோம் சொல்லிட்டே போலாம். நிறைய காலேஜ் கொண்டு வந்தோம், 6 புதிய காலேஜ் கொண்டு வந்தோம். அதே போல தாலுகா நிறைய பில்டிங், கலெக்டர் புது பில்டிங் கொடுத்தோம், எஸ்டிஆர் புது பில்டிங் கொடுத்தோம். கோயம்புத்தூர் நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம். இந்த 3 வருஷம் திமுக எதுவுமே பண்ணோம். அதெல்லாம் மக்கள் நம்ம போட்டிருக்காங்க. ஆகவே தொடர்ந்து இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போட்டி திமுக அதிமுக தான். இப்ப அண்ணாமலை இன்னைக்கு ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு, கரூருக்கு வந்து கோயம்புத்தூர் நிற்கிறாரு. அவர் போட்டிக்கே வரமாட்டாரு. நீங்க அவங்க அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஓட்டு ஓட்டை போட்டீங்கன்னா அது வந்து எங்களுக்கு வந்து திரும்பி போக மாட்டாரு. எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா மாற்றி போனாலே அது திமுக மேல வந்துருவாங்க. அப்ப எல்லாரும் திமுக பிளஸ் திமுக மேல வருவாங்க. ஆகவே பொள்ளாச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் உங்களுடைய வேட்பாளர் நீங்க கூப்பிட்டா ராமச்சந்திரனும் கார்த்தி நேரம் வந்துருவாங்க. உங்களுக்கு தெரியும், அதாவது உங்களுக்கு எந்த சூழ்நிலையில ஒரு பெரிய நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, ஒவ்வொருத்தரும் எந்த பிரச்சனைகள் தான் நான் கூட தலைமை கொடுக்காக எல்லாரும் பணியாற்றிருக்கோம். எந்த சூழ்நிலை நிறைய பிரச்சனையும் ஒவ்வொன்றும் சொல்ல முடியும், அது நேரம் தான். எந்த சூழ்நிலை கடைசியா அவரு தலைவராகும் போது அது கூட சின்ன பிரச்சனை நான் தான் போய் பேசுறேன். எல்லாம் ஒவ்வொன்றும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா போகிற வருவாங்க, அது நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். ஒவ்வொரு பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எதா இருந்தாலும் நீ சொன்னா உடனே எப்ப வேணாலும் நீ வந்து பார்க்கலாம். அதே மாதிரி கொரோனா வந்த போது உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்த போது ஸ்பெஷலா உங்களுக்கு எல்லாம் கரெக்டா எல்லாமே நீ மருந்து அடிக்கிறதுல மாநகராட்சியில் நான் அமைச்சர் வேண்டி பாருங்க மருந்தெல்லாம் அடிக்க வச்சு எல்லாத்துக்கும் தேவையான உதவி கூட முழுமையா பண்ணோம். நிறைய பெட் உருவாக்கணும், எல்லா மருத்துவத்தையும் நம்ம பண்ணி கொடுத்தோம். ஆமா, அதே போல எல்லாத்துக்கும் நாங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் பொருள் எல்லாத்துக்கும் கொடுத்தோம். இந்த பாடல என்னென்ன உதவி எல்லாமே பண்ணோம். அதே பாத்தீங்கன்னா அதுல நிறைய பேர் சுட்டே கொடுத்தோம். நிறைய பேர் வீட்டுல சமைக்கிற தொகுதி ஃபுல்லா மாவட்டம் ஃபுல்லா இங்க மட்டும் இல்ல, அவர் அந்த தொகுதியில சிங்கப்பூர் எல்லா பக்கம் உதவி பண்ணோம். அதாவது அரசு மருத்துவ ஜிஹெச் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி முன்னாடி ஒண்ணு இல்லை, நம்ம இப்ப வந்ததுக்கு முன்னாடி இறுதி அறுவை சிகிச்சை சிறுநீர் மாற்ற சிகிச்சை ரெண்டுமே இங்கே பண்றோம். ஹார்ட் சர்ஜரி இங்கே பண்றோம், சிறுநீர் மாற்று அதாவது நம்ம கிட்னி சேஞ்ச் பண்றோம், அது இங்கே பண்றோம். இதெல்லாம் சென்னை போயிருந்தோம், இப்ப கோயம்புத்தூர்லயே பண்றோம். கோயம்புத்தூர் ஜிஹெச் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி நம்ம மாத்திருக்கோம். இவ்வளவு வந்து நம்ம கோயம்புத்தூர்ல பார்த்து பண்ணிருக்கோம். அதனால மக்கள் நம்ம இருக்காங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு காவல்துறை வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா நீ மோசமா இந்த ஆட்சியில கஞ்சி அடிக்கிறதா இருக்கிறாங்க. போலீஸே பார்த்து மோசமாயிருச்சு, ரொம்ப மோசமான சூழ்நிலை. இங்க வந்து சைன் பண்ணி போற ரொம்ப மோசமான சூழ்நிலை. நம்ம இருக்கும்போது ஆளுநர் போலீஸ் இந்தியாவில் நம்பர் போலீஸ் இருக்காங்க. இதெல்லாம் கட்டுப்பாடு வச்சிருக்கோம், பொதுமக்கள் பாதுகாப்பா இருக்கு. மோசமான சூழ்நிலை இதெல்லாம் மாற வேண்டும். கண்டிப்பா எப்ப தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடி வருவார். இப்ப நாங்க இந்த மாற்றி வந்துடும் மாற்றுகிறது. முன்னுதாரணமாக ஒரு பிள்ளையார் சொல்லி போல இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் முக்கியமான தேர்தல், அதுக்கு அச்சாரம் இது வந்திருக்கு. இந்த தேர்தலில் நீங்க ஒருங்கிணைந்து யாராவது உங்கள வேற மாதிரி இருந்தாலும் கூட அவங்க பேசி மாத்தி எல்லாருமே ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அது பார்த்துருக்கோம். வெற்றி வேட்பாளர்கள் ராமச்சந்திரன் கார்த்தி உங்க வீட்டு பிள்ளை உங்களை ஒருத்தர் தான். எங்களை மாதிரியே வந்து நேரம் வந்து சந்திப்பாங்க. ஆகவே எப்ப போல நம்ம இருப்போம், இந்த மாற்று இல்லை. கண்டிப்பாக நீங்க முழுமையாக நீங்க வந்து கண்டிப்பா இதனுடைய ஆதரிக்க வேண்டும். இந்த கோயம்புத்தூர் இவ்வளவு அமைதியா இருக்குன்னா நாங்கெல்லாம் அதிமுக ஆட்சியா இருக்காங்க. ஆகவே இன்னைக்கு எல்லாமே பாதுகாப்பு நம்ம இருக்கோம். அதுக்காக நீங்க கண்டிப்பாக எங்களுடைய ரிக்வெஸ்ட் மட்டுமில்ல, பணிவான வேண்டுகோள், கண்டிப்பாக 2 பேருக்கும் 2 அதிகமாக ஆதரிக்கணும். ஏன் சொல்றோம் அப்படின்னா இருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு வந்து நம்ம வந்து சட்டமன்றத்தால் இவங்க வாக்களிக்கணும், நாடாளுமன்றத்துக்கு வேற மாதிரி முடிவு நீங்க எடுக்கக்கூடாது. இன்னைக்கு களம் வந்து வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிமுக எழுச்சியா இருக்கு. ஏன்னு கேட்டால் நம்ம நல்லாட்சி கொடுத்துருக்கோம். எடப்பாடி இருக்கும்போது அம்மா இருக்கும்போது திமுக எதுவுமே செய்யல, சட்டம் சரியில்லை. அதே போல பாருங்க ஒவ்வொரு வீட்டுக்கு இபி பில் எவ்வளவு ஏற்றுக்க தெரியும், டாக்ஸ் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எவ்வளவு, அதே டாக்ஸ் எவ்வளவு ஏற்றுக்காங்க. ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதனால மக்கள் ஒட்டுமொத்தமாவே இந்த ஆட்சி போகணும்னு நமக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க.
அது நீங்களும் கண்டிப்பாக நீங்க வந்து எங்களுடைய சகோதரர், நீங்க உங்க சகோதரர் நாங்க கண்டிப்பா ஒற்றுமையா பேரும் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இங்க மட்டுமல்ல திருப்பூருக்கு சொல்லுங்க, எல்லா ரிலேட்டிவ் இருப்பாங்க, எல்லா பக்கம் சொல்லி எல்லாமே இரட்டைகளுக்கு வாக்களிக்க வேண்டும் அன்போடு கேட்டு, இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சங்கத்துக்கு, ராஜதானி சங்கத்துக்கு, அதனுடைய பொறுப்பாளருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். आप सबको देख के हम लोग भी बहुत खुश लग रहा है। मेरे को भी नहीं पता है हमारा नेता वेलुमणि अन्ना जी इतना सपोर्ट किया आपके लिए 2 बजे पानी के लिए, सिर्फ के लिए। मेरे को बहुत खुश लगा, इतना इंक्लूशन है कोयम्बटूर में। आप सब लोग भाई बहन बन गया, तो इधर ही है आप सब लोग। तो मैं इधर ही वाला हूँ, सिंगानूर में। आपको कुछ प्रॉब्लम है मतलब एक फोन कॉल में मैं आ सकता हूँ। मेरा पापा भी इधर ही एमएलए था 91-96 में सिंगानूर कॉन्स्टिट्यूंसी में, उसका नाम सिंगे गोविंदरासु। 25 साल के पहले अभी गया। सो अभी तो एक मौका मेरे को मेरा पार्टी दिया, मैं सिर्फ 36 इयर्स ओल्ड यंगस्टर हूँ आपके लिए। तो इधर वेलुमणि अन्ना जी तो सबको क्या कुछ भी चाहिए सबको इंक्लूशन करके तुरंत काम करते हैं, इसीलिए कोयम्बटूर में डीएमके नहीं अंदर आ सकता है, सिर्फ उसके अलावा इधर श्रवण बोरा जी अच्छे से बोला, इधर सिर्फ क्षेत्र का पार्टी है, बाहर का पार्टी का वोट बैंक भी नहीं है। सो इसलिए आप सब अभी आने वाला पार्लियामेंट्री इलेक्शन में 2 लीव्स को आपका शपथ देके मेरे को जीत करने के लिए हेल्प कर सके। आपको कुछ भी प्रॉब्लम्स है वेलुमणि अन्ना जी के साथ, मैं इधर से पार्लियामेंट में आपका वॉइस ऐसे बोल सकते हैं। धन्यवाद श्री सिंगे रामचंद्रन जी। जैसा इन्होंने बोला कि आपकी आवाज में நம்முடைய இந்த பொள்ளாச்சி தொகுதியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் நிறுத்திருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில். அண்ணன் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணுறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம், அதனால் 5 மணிக்கு வந்துடும் தான் சொன்னாங்க. யாருன்னு கூட சொல்லல, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம் 5 மணிக்கு வந்துடும். எந்த அளவுக்கு ஒரு நண்பராக இருக்காரோ எப்பவுமே நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கிறோம், நான் அவர் வழியில் நடக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸாக ஒரு நண்பனாக இருந்து உங்களுக்கு வேண்டிய பணிகளை செஞ்சு தர்றாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் எந்த உதவினாலும் செஞ்சு தர்ற ஆளாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு வர எலெக்ஷனில் நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு நன்றி.